सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। तपोभिः क्षीणपापानां शान्तानां वीतरागिणां मुमुक्षूणामपेक्षोऽयम् आत्मबोधो विधीयते। 45 स्थानो पुरुषवद्भ्रान्त्या कृता ब्रह्मणि जीवता। जीवस्य तात्विके रूपे तस्मिन् दृष्टे निवर्तते। பிரம்மவித் ஆப்னோதி பரம். இது தைத்திரிய உபனிஷத். பிரம்மவேத பிரம்மைவ பவதி. இது எந்த உபனிஷத்து? பிரம்மவேத பிரம்மைவ பவதி முண்டகோபனிஷத். யாரா ஒருத்தருக்காவது தெரிஞ்சிருக்கேன், சந்தோஷம். பிரம்மவித் ஆப்னோதி பரம் பிரம்மவேத பிரம்மைவ பவதி. இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிப்பா. தாத்பரியம் ஒன்று தான். பிரம்மவிது ஆப்னோதி பரம். பிரம்மனை தெரிந்திருந்தால் பிரம்மனை அடையலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். முண்டக உபனிஷத்தில் வரக்கூடிய பிரம்மவேத பிரம்மைவ பவதி. பிரம்மனை அறிந்தவன் பிரம்மனாகிறான். இதுலேருந்து என்ன தெரிகிறது? பிரம்மனை அடைவதும் பிரம்மனாகுவதும் பிரம்மனை அறிவதும் எல்லாம் ஒன்றே. இப்போ பிரம்மன்னா என்ன?
அந்த கேள்வி வரக்கூடாது இல்லையா? இந்த ஆத்ம சைத்தன்யம், எந்த பரபிரம்மஸ்வரூபம், எது என்னுடைய நேச்சரோ, எதை ஆத்மான்னு சொல்கிறோமோ, எது சைத்தன்யமோ, அப்படியே ஒரு அடி முன்னாடி வாங்க பார்க்கலாம். சுரேஷ், ராமகிருஷ்ணன், ரவி பேர் சொல்லலையே நான், அவர் கம்ஃபர்டபுள் ஆகும். அப்போ எது கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறோமோ, எதை நான் அப்படின்னு குறிப்பிடுறோமோ, அதற்கு இன்னொரு பேர் பிரம்மன். ஏன்னா ஆத்மாவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், கால தேச லிமிட்லெஸ், காலத்துக்கும் தேசத்துக்கும் உட்படாதது எதுவோ அது கான்ஷியஸ்னஸ். அதற்கு இன்னொரு பேர் பிரம்மன். அந்த பிரம்மனை அறிந்து கொள்வதனால் பிரம்மனாகிறோம். அப்படின்னா அந்த பிரம்மனை நான் என்று புரிந்து கொள்வதனால், நான் அப்படின்னு இவ்வளோ காலம் ஈவன் தோ ஐ வாஸ், ஐ ஆம், ஐ வில் பி பிரம்மன் அல்லது ஆத்மா, நான் இத்தனை நாள் என்ன நினைச்சுட்டு இருந்தேன்? நான் ஜீவன் நினைச்சுட்டு. அந்த ஜீவன்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் எம் த சோ அண்ட் சோ, நான் இந்த குடும்பத்தில் பிறந்தவன், நான் பிறந்தவன், இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கக்கூடியவன், இங்கேருந்து இதெல்லாம் நான் அடையணும், இதெல்லாம் எனக்கு போராதது, இதெல்லாம் எனக்கு நான் இதை கைப்பற்றணும், இதெல்லாம் பண்ணி என்னுடைய வாழ்க்கையை நான் பூர்த்தி பண்ணிக்கணும். இந்த இந்த என்டையர் இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் இருக்கிறதோ இல்லையா, நான் இல்லைன்னா நடக்கவே நடக்காது இல்லையா. நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் நடக்கக்கூடாது, என்னால் தான் இந்த குடும்பமே போகிறது, நான் இல்லைன்னா என்ன ஆகிடுமோ, இவ்வளோ நான் சொன்னேன்னா இதுக்கெல்லாம் ஒரு அம்ப்ரெல்லா, ஒரு கேரி பேக்கில் இதெல்லாத்தையும் போட்டுட்டேன்னா அதுக்கு பேர் ஜீவான்னு பேர். அதனால தான் நம்மளை கொஞ்சம் கோபம் வந்தால் யாராவது அல்பம்னு திட்டுறா, அல்பம் அப்படின்னு திட்டுறா. ஏன் தெரியுமா? அவளுக்கு நமக்கு இருக்கக்கூடிய அத்தியாசம் அவளுக்கு தெரிஞ்சுடுறது. அவளுக்கு என்ன அத்தியாசமோ அது தெரிஞ்சுடுறது. என்ன நான் இப்படி நினைச்சுட்டு இருக்கேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருமோ என்னவோ. நான் எதுவாக இல்லையோ அதுவாக கருதுவது ஜீவத்வம். ஜீவன்னா ஐ ஆம் த லிமிட்டெட் பீயிங், அதுக்கு பேரு ஜீவத்வம். அப்படி நான் முழுமையாக பூர்ணனாக இருந்து கொண்டும் நான் என்னை ஒரு சாதாரணமாக லிமிட்டடாக கருதுவதே மிஸ்டேக்குன்னு சொல்றது. அது இந்த தவறான கருத்தை நாம் நீக்கிறது தான் இந்த ஞானத்தோடைய பயணம். என்மேல் நான் வைத்திருக்கும் மிஸ்கன்செப்ஷனை, தவறான கருத்தை நீக்கிறது தான் மோட்சம். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் தப்பாக நினச்சிட்டு இருக்கேங்கிறது புரிஞ்சுக்கணும். கண்ணு, மூக்கு, காது, நம்மளோட புத்தியை தைரியமாக பயன்படுத்தி பல விஷயமான டேட்டாக்களை கலெக்ட் பண்ணி சயின்டிஃபிக்காக அதை புரிஞ்சுக்க முடியாது. இதை மிஸ்டேக்கை, அத்தியாசத்தை காட்டி கொடுக்கக்கூடியது சாஸ்திர பிரமாணம். பிரமாண விசாரத்து மூலியமா ஃபர்ஸ்ட் நமக்கு ஓஹோஹோஹோ தப்பாக நினச்சிருப்போமோ அப்படிங்கிறது உறுதியாகிறது. ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் லாஜிக் அப்ளை பண்ணிட்டா கூட என்ன ஆகிடுறது, எதை பற்றி நான் சொல்கிறேனோ அது நானாக இருக்க முடியாது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அங்கே பிரியறது. ஓகே, ஓரளவுக்கு அது அப்ளை ஆகிடும். கடைசியாக வரக்கூடியது திருக்கு டூ என்னது, ஏதோ ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறேன் பார், டிக்ஷனரியிலேருந்து ஒரு வேர்டு எடுத்து உனக்கு யூஸ் பண்ணுறேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா. ஆல்ரெடி சப்ஜெக்டில் படித்ததுனால அந்த வேர்டு யூஸ் பண்ணுறேன். மனசு இருக்கு இல்லையா, மனசு ஆப்வியஸாக அது ஆப்ஜெக்டா இல்லை, ஆனால் உண்மையிலேயே அது ஆப்ஜெக்ட். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மனசு பற்றி தான் நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம். மனசை பற்றி சொல்லுவோம், மனசை வச்சு நம்மளை சொல்லுவோம். ரெண்டும் நமக்கு ஒன்றா இருக்கும். கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நான் மனசை சொல்கிறேன்னா மனசு வச்சு என்ன சொல்கிறேன்னா ரெண்டுத்துலேயுமே என்ன புரியும்னா மனசு எனக்கு ஆப்ஜெக்டாக இருக்குன்னு புரியும். கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா தெரியும். அது நம்ம சாஸ்திரத்தில் என்டர் ஆகும் போதே தொம்பது விசாரத்தும் போதே அன்வய வெத்திரேகம், அந்த நியாயத்தை வச்சே நம்ம என்ன பண்ணிடுறோம், மனசு ஆப்ஜெக்ட்னு நல்லா புரிஞ்சிடும். தேகம் ஆப்ஜெக்ட் ஆப்வியஸாக தெரியாது.
புரியுறதா? ஆனா அது ஆப்ஜெக்டா இருக்கும். எப்படி இருக்கு நமக்கு? அது நானா இருக்கு, சப்ஜெக்டா இருக்கு. இதுக்கு பேரு ஜீவத்வ ஆரோபிதம். எது மேல? என் மேல. எதை வைத்து எல்லாவற்றையும் பொருள்படுத்துறேனோ, எந்த சப்ஜெக்டை வச்சு எல்லாவற்றையும் ஆப்ஜெக்டிஃபை பண்றேனோ, அந்த சப்ஜெக்டை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டாக வச்சுருக்கேன். புரியுறதா? தேச காலத்துக்கு உட்படாத ஸ்வரூபம் பூரணம் அகம். ஆனா தேசத்திற்கும் காலத்திற்கும் உட்பட்டவனாக சதா இருக்கேன். புரியுறதா? இப்போ பிரம்மன் மாறிடல, ஆர் ஆத்மா மாறிடல. புரியுறதா? நான் ஒரு தப்பான ஒரு எண்ணத்தை வச்சுண்டு ஆரோபிதம் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அப்போ அந்த தப்பான எண்ணத்தை அடியோட எடுக்கிறது, ரிமூவ் பண்றது ஃபர்ஸ்ட் புரியணும். மிஸ்டேக் இருக்குன்னு புரிஞ்சுண்டு அதை எடுக்கிறதுக்கான வழி பார்க்கணும். எப்படி வழி தெரியும்? அந்த தவறுக்கு எது காரணம், எது காசு. தவறுக்கு எது காசு? அத்தியாசத்திற்கு என்ன காசு? அஜ்ஞானம். அப்பாடா, அஜ்ஞானம். அஜ்ஞானத்திற்கு எது சொல்யூஷன்? முடிஞ்சு போச்சு. ஞானத்துக்கு என்ன பண்ணணும்? எப்பெல்லாம் முடியுதோ, லைஃப்ல டைம் கிடைக்கும் போது, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரீயா இருக்கும் போது, நம்ம எல்லாம் வீட்டில் எல்லாரும் அலோவ் பண்ணினான்னு சொன்னா, இனிமே நீங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு வீட்டில் பர்மிஷன் கொடுக்கணும். ஹஸ்பண்ட் பர்மிஷன் கொடுக்கணும், ஒய்ஃப் பர்மிஷன் கொடுக்கணும், குழந்தை எல்லாம் பிறக்கணும். ஏன் நேத்திக்கு பிறந்த பேரன் குழந்தையும் நமக்கு பர்மிட் பண்ணணும். அப்படி பர்மிட் கிடைச்சதுன்னா இந்த ஞானத்திற்காக முயற்சி பண்ணணும். கரெக்ட் தானே? கரெக்டா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? இவாலாம் நமக்கு சாக்கு. இவாலாம் நமக்கு பர்மிட் பண்ணலன்னு யாராவது சொன்னான்னா, யார் ஆக்சுவலா பர்மிட் பண்ணல? நீங்க பர்மிஷன் உங்களுக்கு நீங்க கொடுக்கலன்னு அர்த்தம். இவாளை வச்சுண்டு அவளை நான் போய் கேட்க முடியாது இல்லையா? வேதம் போய் கேட்க முடியாது இல்லையா? குடும்பத்தில் யாராவது சொன்னா நான் யாராவது ஃபோன் பண்ணி கேட்போமா? நன்னா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பர்மிட் பண்ணிட்டேன்னா இவா கிட்ட இருந்தெல்லாம் நீங்க பர்மிஷன் வாங்கிட முடியும். உங்களுக்கு நீங்க பர்மிட் பண்ணிக்கணும். அப்போனா எதுக்கு சைடில் போய் எடுத்து பாருங்க. எதுக்குன்னாக்க இந்த ஞானம்தான் தீர்வுன்னா சதா சர்வதா ஒரே வேலையா இருக்கணும், சாஸ்திர விசாரத்திலே இருக்கணும். அந்த விசாரத்திற்கு எது தடையாக இருக்கிறதோ, இன்டர்னல் எக்ஸ்டர்னல், அதை எடுக்கிறதுக்கான பயிற்சி முயற்சியில இருக்கு. ரொம்ப சிம்பிள். அதுதான் தபஸ். புரியுதா உங்களுக்கு? வயசு கொண்டே வரக்கூடாது. வயசை கொண்டே வரக்கூடாது. எல்லாமே மனம் உண்டா மார்க்கம் உண்டுன்னு சொன்ன மாதிரி அப்படி நீங்க பண்ணணும். தேர்ஃபோர் ஜீவிதா கிருதா. எதுல? பிரம்மணி. ஜீவத்வம் அல்லது லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே லிமிட்லெஸ் பிரம்மன் ஆகிய என்னுடைய ஸ்வரூபத்தில் ஏற்றி வைத்ததுனால அது எப்படி இருக்கிறது? ஃபார்ச்சுனேட்லி அந்த மிஸ்டேக் ஆனது, அந்த மிஸ்கன்செப்ஷன் ஆனது பிராந்தி. என்னது? பிராந்தி. பிராந்தினா என்னது? பிரமைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஓ, பிரமையா? அப்படின்னா உண்மையிலேயே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு அழகான ஒரு உதாரணம், ஒரு தூணை ஒரு ஆளாக கருதுவது. அது ஒரு ராத்திரி நேரத்தில் ஹாஃப் லைட் இருக்கும் இல்லையா? அந்த காலத்தில் ஒரு உள்ளுக்குள்ள செவரில் ஒரு சின்ன ஒரு குட்டி அகல் விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கும். அதான் நைட் லேம்ப். ஓகே, அந்த அகல் விளக்கில் கொஞ்சம் அந்த ஓரமா எரியும், இந்த ஓரமா இருக்கிற தூண்ல அது நம்மாத்த தூண் தான். 4 வாட்டி டெய்லி இடிச்சுக்க வேற செய்யறோம். ஆனா நைட்ல இப்படி கண்ணை திறந்து பார்க்கும்போது யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுவும் என்ன ஆகும்? கிராமம் வேற இல்லையா? சுத்தி வேற வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா? ஓஹோ, 30 வருஷம் முன்னாடி அந்த பாட்டி போனா இல்லையா? இந்த இடத்துல தான் அவ போனா. அவ நிக்கிறா பார், அப்படியா தோணும். ஃபர்ஸ்ட் தூணை ஆளா பார்க்கறதே ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். அப்புறம் இல்லாத ஒரு ஆளை பாட்டியா வச்சுக்கிறது அடுத்த மிஸ்டேக். 3வது மிஸ்டேக் செத்து போன பாட்டியாக வச்சுக்கிறது. யோசிச்சு பாரு, எவ்வளவு ப்ராப்ளம்ஸ்ல ஒரு க்ஷண நேரத்தில் எல்லாம் நடக்கும். புரியுறதா? ஓகே, அப்படி அது கூட ஒப்பிடுறார். எப்படி இல்லாத ஒரு விஷயத்தை
இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதை வச்சு நாம பயப்படுறோம், அதை வச்சு நாம கதி கலந்தி போறோம், இதெல்லாம் பண்றோம் இல்லையா? அப்படி ஸ்தானோ புருஷவத்து பிராந்தியா பிராந்திங்கிறார். ஜீவத்வம், நீ ஜீவன் சொல்லிட்டு இருக்கிறது இப்ப நான் என்னெல்லாம் நான் வர்ணித்தேனோ நம்மளை பத்தி அதெல்லாம் என்னது? பிராந்தி. நீங்க யாருன்னு கேட்டா நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் என்னது? பிரம. என்ன நீங்க பாட்டுக்கு வந்து உட்காந்து எதை வேணா பேசிட்டு வேலா அப்படி தோணும் சில நேரத்துல. பிராந்தியான வார்த்தை போட்டிருக்கா பாருங்க. ஏன்னா என்னை பத்தி உண்மையான விஷயத்தை யாரால சொல்ல முடியும் இல்லையா? சாஸ்திர பிரமாணத்தினாலதான் சொல்ல முடியும். இந்த பிரமாணம்ங்கிற வார்த்தையை நீங்க ஆழமா இல்ல, வீடு புதுசா கட்டினா பிரமாணம்னு வச்சுக்கோங்க, வீட்டு பேரு போர்டை போட்டு முடியும்ல. அதனால பார்க்கும் போதெல்லாம் என்னை பத்தின பிரமாணம், சாஸ்திரம், உபதேசம் புரியுறதோ? அதனால தத்விகே ரூபே தஸ்மின் திருஷ்டே, உண்மையை அறிந்தால் எது சாஸ்திர பிரமாணத்தினால எது நான் இல்லையா, எது நான் அல்ல, எது உண்மை, எது உண்மை அல்ல அப்படின்னு தாத்விகே தத்துவ ரூபமாக புரிஞ்சுதுன்னு சொன்னா இல்லையா, கிளியராக திருஷ்டே அப்படின்னா இந்த பிராந்தி நிவர்த்தி ஆகும். நிவர்த்ததே ஜீவஸ்ய தாத்விகே ரூபே தஸ்மின் நிவர்த்ததே, அந்த பிராந்தியானது நிவர்த்தி ஆகிறது. சரியான இன்ஸ்ட்ருமெண்ட், அறிவுக்கான கருவியை பயன்படுத்தினால் பிரம்ம நீங்கிடும். அதுதான் ஞானம்னு சொல்றோம், அதுதான் சாஸ்திர விசாரம்னு சொல்றோம், புரியுதோ? அதுதான் பிரமாண விசாரம்னு சொல்றோம். பல வார்த்தைகள்ல இதுதான் சொல்றோம். அப்படி சொல்லிட்டு அப்படியெல்லாம் பிராந்தி நிவர்த்தி ஆனவன் எப்படி இருப்பான், என்ன சிந்தனை இருக்கும்? இதுக்கு பேரு பிரம்ம பிராப்திங்கிறார். எப்படி ஆரம்பிச்சோம்? பிரம்மவித் ஆப்னோதி பரம் ஆரம்பிச்சோமா? பிரம்மவேத பிரம்மைவ பவதி. சில முக்கியமான விஷயம்லாம் எல்லா உபநிஷத்தையும் சொல்லியிருப்பேன் நான். அதை என்ன பண்ணணும்னா அந்த கிளாஸ்ல நிறுத்திட்டோங்க, மனப்பாடம் பண்ணணும். பிரம்மவித் ஆப்னோதி பரம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இது மனப்பாடம் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? பிரம்மவேத பிரம்மைவ பவதி மனப்பாடம் எவ்வளவு நேரம் ஆகும்? தத்துவமசி மனப்பாடம் பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அயமாத்மா பிரம்ம மனப்பாடம் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? எங்க வருது அயமாத்மா பிரம்ம? தத்துவமசி எங்க வருது? வருதா? இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி ரெஃபரன்ஸ் வச்சுக்கணும். அப்பதான் கொஞ்சம் ஒரு படிச்ச மாதிரி, படிச்ச புள்ள சொல்றோம்ல, பார்த்தா படிச்ச புள்ள மாதிரி இருக்கு இல்ல, படிச்ச புள்ள மாதிரி இருக்குன்னா ஏதாவது ஒன்னு ரெண்டாவது சொல்லணும். சின்ன தானே, ஒண்ணுமே தெரியாம அப்படியே எல்லாமே ஒண்ணுதான்னு சொல்றேன், அப்புறம் எதுக்கு மனப்பாடம் பண்ண? அப்படி பேசக்கூடாது. இதெல்லாம் ஞாபகம் வந்தா தானே எல்லாமே ஒண்ணுதான் நான் தான் ஞாபகம் வரும். புரியாது? எல்லாமே ஒண்ணுதானே, உங்க பேர் மட்டும் என் ஞாபகம் சொல்லுங்க. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், என் பேரு வெங்கட சுப்பிரமணியன் இல்லை, வெங்கட நாராயணன். அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்பன்னா அவருக்கு எப்படி இருக்கு பாரு அந்த பேரு. வெங்கட சுப்பிரமணியனுக்கு வெங்கட நாராயணனுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? அது மறந்துடாது. இதெல்லாம் சின்ன விஷயம் இல்லையா? சில வார்த்தைகள் ஹைலைட் பண்ணி சொல்றாரு, அதெல்லாம் அழகா டக்குன்னு ஞாபகம் வச்சு. இதெல்லாம் ஒரு படிச்ச பிள்ளைக்கு அழகு இல்லையா? ட்ரை பண்ணுங்க. 46 தத்வத் ஸ்வரூபானுபவாத் உத்பன்னம் ஞானமஞ்சசா அஹம் மமேதி ஞானம் பாததே திக்ரமாதிவத். அப்போ இந்த பிராந்திக்கு தான் ரொம்ப அழகான உதாரணம் போன ஸ்லோகத்துல. வெரி கீ வேர்டு என்னது? பிராந்தி. வெரி கீ வேர்டு. இந்த பிராந்தி ஞாபகம் இருக்குமா இல்லையா? புரியுதா? இந்த பிராந்தி ஞாபகம் இருக்கா பாருங்க. இந்த பிராந்தின்னு ஒரு வார்த்தையில நீங்க டோட்டல் சாஸ்திரத்தை என்கொயரி பண்ணிட்டே போகலாம். என்ன பிரம்ம, எதை பத்தின பிரம்ம, யாருக்கு பிரம்ம, எப்படி பிரம்ம நீங்கும், பிரம்மனால என்ன ப்ராப்ளம், டோட்டல் வேதாந்தத்தை ஒரே ஒரு வார்த்தையை வச்சு நீங்க அழகா டிரைவ் பண்ணி எழுதிடலாம். திங்க் பண்ணலாம் அட்லீஸ்ட். புரியுதா? அப்போ அழகான இன்னொரு உதாரணம் எங்க ஆச்சாரியா மேபி சொல்லல, இல்ல பின்னாடி சொல்லுவாரா இருக்கும். என்னது? நம்மளுடைய கயிறு பாம்பு. புரியுறதா? கயிறாக இருந்து கொண்டு பாம்பாக அவனுக்கு தெரியறது. எப்படி தூணை பார்த்தோமோ பாம்பு பார்த்தா எப்படி இருக்கும்? ஒன்றும் பயமா இருக்கும்.
அதுலேருந்து விலகிறது, பயப்படுறது இல்லையா? அப்போ அந்த பாம்பு பயம் எப்போ போகும்? பாம்பு கொடுக்கக்கூடிய கஷ்டம் எப்படி போகும் இல்லையா? எப்போ கயரை தெரிஞ்சுக்கிறானோ அப்போ போகும். கரெக்டா? அப்படி தெரிஞ்சு கொண்டவன் தான் எல்லா விதமான விஷயம். அது போல ஜீவான்னு கருதி இருக்கிறவன் தன்னை ஜீவாவாக இல்லை. ஜீவாங்கிறது என்னது? பாம்பு போல. ரஜ்ஜு சர்ப்பவத்து பிராந்தி. பாம்புடைய அறிவு நீங்கிய பிறகு கயறுன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? நீங்கள் கொஞ்சம் ஓரமாக போய் அப்படி ரேட்டில் பார்த்தேன்னா அது வளைஞ்சு அப்படி நிற்கும், அப்படி படுத்துன்னு இருக்கும் இல்லையா? பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? பாம்பு மாதிரியே இருக்கும். புரியுறதா? அதுக்குள்ளே அதெல்லாம் இமேஜின் பண்ணி இது அந்த பாம்பு தான் அப்படின்னு நமக்கு ஒரு பிக்சர், பாம்போட பிக்சரும் வந்துடும், எல்லாம் வந்துடும். போதும் கொஞ்சம் லைட்டு வந்தவொடனே, வெளிச்சம் வந்தோடனே, ஓ கயரா, நான் கூட பாம்புன்னு நினச்சுட்டேன். இப்போ படிக்கிறதுனால என்ன? ஓ நான் பிரம்மனா, பூர்ணனா, நான் கூட அல்ப ஜீவான்னு நினைச்சுட்டேனே. யோசிச்சு பாருங்க. புரியுறதா? புரிஞ்ச பிறகு அப்பா அப்பா இல்லை. சுஷுப்தியிலேயே சொல்றார் உபநிஷத், பிருகதாரண்ய உபநிஷத். அப்பா அப்பாவா இல்லை, அம்மா அம்மாவா இல்லை, அண்ணா அண்ணாவா இல்லை, ஹைஃபா இல்லை, ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டா இல்லை. எங்க? வெறும்ன சுஷுப்தியிலேயே. சுஷுப்தின்னா என்னது? தூங்கி போயிட்டாலே நீங்க யாரோ அதை யாரும் இல்லை, ஆனா நீங்க இருக்கீங்க. கரெக்டா? தூங்கினா நீங்க இருப்பீங்களோ? இன்னைக்கு செக் பண்றீங்களா? ராரி நான் இருக்கேனான்னு பாரு. யாரும் பார்க்க வேண்டாம். எழுந்த உடனே என்ன சொல்லுவேன்? நல்லா தூங்கினேன். இருந்தா தூங்க முடியுமா? இல்லைன்னா தூங்க முடியுமா? இல்லையா? நீங்க இருக்கேங்கிறது நிஷ்டா ஞானமா இருக்கிறதுனால டெய்லி தூங்கவே போறேன். கொஞ்சம் டவுட் வச்சுக்கோங்க, ஒருவேளை நம்ம இருக்க மாட்டோமோ அப்படின்னு என்ன பண்ணுவோம்? தூங்க மாட்டோம். இல்லை, தூக்கம் வராது. எப்படி வரும்ன்றேன் தூக்கம்? புரியுதா? therefore என்ன, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன சிம்பிளா இங்க இருக்கக்கூடிய விஷயம் போயிடும். therefore கீதையில அழகா தம் வித்யா துக்க சம்யோக வியோகங்க. ஆக்சுவலா எனக்கு துக்கம் கிடையாது. நான் துக்கியா? நான் துக்கியா? அப்ப நாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இல்லையா? ஆமான்னு சொல்லிட்டேன்னா கரெக்ட், ஆமான்னு சொன்னாலும் கரெக்ட், இல்லைன்னு சொன்னாலும் கரெக்ட். எந்த கரெக்டா எடுத்துக்கிறது? இப்போ தப்புன்னு சொன்னா நம்ம ஹர்ட்டாரோம். ரெண்டுமே கரெக்ட்னு வச்சுப்போம். ஒன் இஸ் கரெக்ட், ஒன் இஸ் மோர் கரெக்ட். கம்ஃபர்டபுளா இருக்கா? எந்த கரெக்டா எடுத்துக்கிறது? மோர் கரெக்டா எடுத்துக்கணும் இல்லையா? மோர் கரெக்ட் என்னது? நான் ஆத்ம சைதன்யம், தேகம் மனசு இல்லைன்னு தெளிவா இருக்கு. இந்த மோர் கரெக்டா எடுத்துட்டோன்னு சொன்னா நான் துக்கியா? எனக்கு துக்கம் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிறது துக்க சம்யோகம். இத்தனை நாள் ஏன் துக்கமா இருந்தேன்? நான் துக்கமா இருக்கேன் நான் நினைச்சுட்டு இருந்தேன். அந்த நினைப்பிலேருந்து நீங்கிறது துக்க சம்யோகத்திலிருந்து. இத்தனை நேரம் துக்கத்து கூட அசோசியேட்டா இருந்தேன், அதுல இருந்து வியோகம் ஆகிறது பிராந்தி நிவர்த்திகி, சம்சார நிவர்த்திகி. இந்த முக்கியமான குறிப்பை சொல்லிட்டு இப்படி புரிந்து கொண்டவன், இந்த அறிவை அடைந்தவன் இல்லையா? யார் இதை தெல்ல தெளிவா புரிந்து கொள்கிறானோ, கரெக்டா, அப்படிப்பட்டவன் என்ன என்ன பலனா இல்லையா? பலன் எப்படி இருக்கும்? பிராந்தி நிவர்த்தி எதனால ஏற்படும்? எதனால பிரமை நீங்கும்? therefore அஜ்ஞான நிவர்த்தி ஆனதுனால பிராந்தி நிவர்த்தி ஆகிறது. ரஜ்ஜு சர்ப்பவது. ரஜ்ஜு அஜ்ஞானம் நீங்கியதுனால அங்க ஏதோ ஒன்று இருக்கிறது. அது ரஜ்ஜுன்னா என்னது? கயறு. ஏதோ ஒன்று இருக்கிறது, அது கயறு என்று தெரியாமல், கயறு என்று தெரியாமல் அதை பாம்பு என்று கருதுகிறது. therefore சர்ப்ப பிராந்தி நாசா. சர்ப்ப பிராந்தி இருக்கிற மட்டும் சர்ப்ப பயம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி அவனை கூட்டக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லுவா. நம்ம அங்க அதை பேசல, நம்ம கயிறு பாம்பு பத்தி தான் பேசுறோம். அதனால கயிறு பாம்பு சொல்றேன். அலௌடு, ஒன்றும் வராது இல்லை. தைரியமா நீங்க நடந்து போகலாம், ஆட்டோவில் போயிடுங்க. நான் இன்னைக்கு மட்டும் ரஜ்ஜு பிராந்தி அல்லது சர்ப்பம் என்கிற பிராந்தி இருக்கிற மட்டும்
என்ன அர்த்தம்? ரஜ்ஜு அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம். புரியுறதோ? ரஜ்ஜு ரஜ்ஜுன்னு தெரிஞ்ச பிறகு சர்ப்ப பிராந்திக்கு நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்? அஜ்ஞானம் நீங்கினா அதிலிருந்து பிறந்து இருக்கக்கூடிய அத்தியாசம் அல்லது மிஸ்கன்செப்ஷனும் நீங்கிவிடும். தேர்ஃபோர் பிரம்ம ஜானம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, பிரம்ம ஜானம் பிரம்ம அஜ்ஞானத்தை எடுத்துடுறது, அல்லது எல்லா விதமான கஷ்ட துக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை இந்த ஞானம் டைரக்டா எடுத்துடுறது. அவ்வளவுதான். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஞானத்தை போக்கஸ் பண்ணுங்கோ, ஞானத்துல இருங்கோ, ஞானத்தை படிங்கோ, அதுக்கு ரெடி பண்ணுங்கோ. ஏன்னா அது கிடைச்சு கொடுத்தோம்னா மற்ற எல்லா பிரச்சனையும் நீங்கிடும். எப்படி இப்ப துக்கம் போச்சு உங்களுக்கு? எப்படி போச்சு துக்கம்? எப்படி போச்சு? எனக்கு துக்கம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுனால துக்கம் போயிடுது. பார்த்தீங்களா? புரியுது? துக்க நிவர்த்தி எப்படி ஏற்பட்டது? துக்க நாஸ்திங்கிறதுனாலதான் துக்க நிவர்த்தி ஏற்பட்டது. எவ்வளவு பியூட்டிஃபுல் பாருங்க. கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்க, அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவேன். therefore அஜ்ஞானத்தை எடுத்துட்டோம்னு சொன்னா அஜ்ஞானத்திலிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தியாசம் எப்படி சொல்றாரு? அத அகம் மம. அகம் மம அப்படின்னா அகங்காரம் மமகாரம். அகங்காரம்னா ஐ எம் த சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்றது இங்க இருக்கக்கூடிய அகங்காரம். புரியுறதா? நானுங்கிறது இது 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 இதுன்னு வச்சுட்டு இருக்கேன் இல்லையா, அதுக்கு பேரு அகங்காரம். அப்புறம் என்னுடையது வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு பேரு மமகாரம். நான் என்னுடையது, அகம் மம. அது எதனால அகம் மம ஏற்படுறது இல்லையா? அகம் மம அப்படிங்கிறது சம்சாரம்னு சொல்றது. நான் இப்படிப்பட்டவன், நான் சோ அண்ட் சோ, தட் இஸ் நான் இந்த உடம்பு மனசுன்னு இருக்கிறதுனால என்னுடையது, என்னுடையவர்கள். ஓகே. therefore நான் அல்லது ஆத்ம அஜ்ஞானத்தினால அகங்கார மமகார அத்தியாசா. அத்தியாசம்னா புரியுறதா? வேர்ட்ஸ் மிஸ்கன்செப்ஷன், மிஸ்டேக், எரர் இல்லையா? therefore தத்துவ ஸ்வரூப அனுபவ. என்ன புரிஞ்சுக்கோங்க, பாம்புனால ஏற்பட்டிருக்கிற பயமானது, பாம்புனால ஏற்பட்டிருக்கிற பயமானது கயறுன்னு தெரிஞ்சதுனால டைரக்டா போகல. கயறுன்னு தெரிஞ்சுடன உடனே கயிறுன்னு தெரியறதுனால என்ன ஆகிறதுங்க? பாம்புங்கிற பயம் டைரக்டா போகல, கயறுன்னு தெரிஞ்சதுனால இல்லையா? கயறுங்கிற அஜ்ஞானம் போனதுனால சர்ப்பம்ங்கிற தவறான பிரம நீங்கிறது, ஹென்ஸ் பயம் நீங்கிறது. therefore டைரக்டா என்ன ஆகிறது? ஞானமானது அஜ்ஞானத்தை நீக்கிறது. அதுதான் அதோட வேலை, அதுதான் அவளுடைய பவர்ஃபுல், அதான் அவளுடைய பவர். அஜ்ஞானத்திலிருந்து ஏற்பட்டிருக்கிற அத்தியாசம் அஜ்ஞானம் நீங்கியதுனால நீங்கிறது. therefore டைரக்டா ஒரு எஃபெக்ட் இருக்கு, இன்டைரக்டா ஒரு எஃபெக்ட். ஞானத்தினால என்ன பண்ண முடியும்? நாலேஜ்னால இக்னரன்ஸை தான் ரிமூவ் பண்ண முடியும், அவ்வளவுதான். இக்னரன்ஸ் ரிமூவ் ஆனதுனால இக்னரன்ஸ் உடைய குடும்பத்தினர், ஃபேமிலி, அந்த பரம்பரை இருக்கு இல்லையா, அவெல்லாம் போயிடுறான். கிளியரா இருக்கா? ஓகே. therefore என்ன? பிரம்ம ஞானத்தினால ஓகே ஜீவத்வ நிவர்த்தி ஆயிடுறது. பிரம்ம ஞானத்தினால பிரம்ம அஜ்ஞானம் நீங்கிறது. therefore இத்தனை நேரம் பேசினோமே, ஜீவிதா அல்லது ஜீவபாவா அல்லது ஜீவத்வம் அப்படின்னு, அந்த அத்தியாசம் நீங்கிறது. காரணத்தை நீக்கிட்டோம்னா காரியம் என்ன ஆகும்? நல்லபடியா நடக்கும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவரு போனா தானே அவர் காரியம் பண்ண முடியும், அப்படி போயிடுவாங்க. இங்க காரணத்தை நீக்கிட்டோம்னா காரியமானது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். therefore தத்துவ ஸ்வரூப அனுபவ. அனுபவம்னா என்னது? கன்ஃபியூஸா ஒரு வேர்டு. தத்துவத்தை நாம சொரூபத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு டைரக்டா புரிஞ்சுப்போம். எப்படி அனுபவிக்கிறது? அனுபவம்னா என்ன இருக்கணும்? அங்க அனுபவிக்கின்றவன் இருக்கணும், அனுபவம் பொருள் இருக்கணும், இதுதான் அனுபவம் ஏற்படும். அப்ப தத்துவ ஸ்வரூபத்தை அனுபவிக்கணும் என்னது?
இங்க தத்துவஸ்வரூபமே அனுபவிக்கின்றவனை பத்தின உண்மையை சொல்றது. அப்ப ஏது இன்னொரு விஷயம் புரியுறதா? அப்ப தேர்ஃபோர் அனுபவா இஸ் ஈக்குவல் டு அபரோக்ஷ ஞானம்னு எழுதிக்கணும். அபரோக்ஷ ஞானம் என்ன? நானுங்கிற அறிவு, செல்ஃப் நாலேஜ். அனுபவம்னு சொன்ன என்ன பத்தின உண்மை ஸ்வரூப அறிவு, தத்துவ ஸ்வரூப அனுபவ. புரியுறதா? ஏன்னா அனுபவம்னா என்ன ஆகும்? அனுபவம்னு சொல்லிட்டா அனுபவம் வந்து ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு டயத்துல ஆரம்பிக்கும், ஒரு இடத்துல ஒரு டயத்துல முடிஞ்சிடும். இப்ப தத்துவஸ்வரூப அனுபவம் என்னது? அப்பப்போ அப்படியே அந்த சமாதியில் அப்படியே போய் உக்காந்துட்டு அப்படியே மெடிடேஷன்ல 10th day ஆஃப் த மெடிடேஷன் ஃபுல்லா பண்ணதுனால பளிச்சுன்னு ஒரு நாள் வந்துட்டு போகும். கரெக்டா? அதுக்கு பேர் என்னது? என்னவோ ஆக மொத்தம் அது மோட்சம் கிடையாது, ஞானம் கிடையாது. தேர்ஃபோர் தத்துவ ஸ்வரூபம்ங்கிறது வந்து நாட் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ், புது ஒரு அனுபவம் கிடையாது, வரக்கூடியது கிடையாது, போகக்கூடியதும் கிடையாது. எல்லாம் எப்பொழுதுமே நானாக எது சைத்தன்யமாக விளங்கி கொண்டிருக்கிறதோ அதுக்கு பேரு தத்துவஸ்வரூபம். தத்துவஸ்வரூப அனுபவம் அல்லது ஞானத்தினால, அபரோக்ஷ ஞானத்தினால உற்பன்னம் ஞானம். ஞானம் வந்து உற்பன்னம். ஞானம் உற்பன்னம்னு என்னது? இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும்? அகைன் அஜ்ஞான நிவர்த்தின்னு புரிஞ்சுக்கணும். அஜ்ஞானமானது எப்ப நிவர்த்தி ஆகிறது? அஞ்சசா. அஞ்சலை இல்ல, அஞ்சலை யாரு? எங்க ஆத்துல பாலவை தான் போடுவாச்சி அஞ்சலை. அஞ்சசா அப்படின்னு சொன்னா அஞ்சசா யாரு? யாரும் இல்லை. அஞ்சசானா இம்மீடியட்டா, அல்லது தமிழ்ல சொன்னா டக்கு. டக்குன்னு என்னது? டக்குன்னு சொல்லு, டக்குன்னு வா. என்ன டக்கு? எப்படி ஏது? டா போட்டு இக்கு போடுவேலா? இந்த வார்த்தை தெரியுறதா? டக்குன்னு சொல்லு, டக்கு நீங்க வா அப்படி சொல்லுவோம். அந்த டக்குக்கு பேரு அஞ்சசா. அப்பனா உடனே இம்மீடியட்டா அதே க்ஷணம், அந்த க்ஷணத்திலேயே அப்படி சொல்றோம் இல்லையா? அஞ்சசா. என்ன ஆகும்? தத்துவ ஸ்வரூப அனுபவாத்து ஞான உற்பன்னம் அஞ்சசா. நீ இதுதான் உண்மைன்னு படிக்க படிக்க புரிஞ்ச உடனே டக்குன்னு அஜ்ஞானம் நிவர்த்தியாகும். அதுக்கு பேரு ஞான உற்பத்தி. புரியுறதா? ஞான உற்பத்தினா என்ன புரிஞ்சுக்கணும்? ஆல்ரெடி நான் எதுவாக இருக்கேனோ அது தெரியாம வேறொன்றாக நினைத்திருக்கிறேனோ, நான் இதுதான் தெரிய 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 அந்த வேறொன்று நீங்கிறதுக்கு பேரு ஞான உற்பத்தி. அஜ்ஞான அத்தியாசம் நிவர்த்தி ஆகுவது ஞான உற்பத்தி. அஞ்சசா. எப்படி ஆகும்? உடனே ஆயிடும். யாருக்கு? யாருக்கு இந்த பிராந்தியானது நிவர்த்தி ஆயிருக்கிறதோ, தட் இஸ் யாரு சிரவண மனன நிதித்தியாசனத்தை யாரு முறையாக செய்து இந்த ஞானத்தை அடைகிறாளோ. எப்படி சொல்றார் அத? அகம் மம இதி ச அஜ்ஞானம். ஞான உற்பத்தி இஸ் ஈக்குவல் டு அகம் மம அஜ்ஞான நிவர்த்தி பாததே போட்டிருக்காரு பாருங்க. பாததே. பாதத்தேன்னா டெஸ்ட்ராய் ஆகிறது, பிரமையானது நாசமாகிறது. நான் அப்படின்னு என்ன வைத்திருக்கிறேனோ அது பிரமையாக இருக்கிறது. அந்த பிரமை நீங்குவது அஜ்ஞான நிவர்த்தி. அந்த அஜ்ஞான நிவர்த்தி ஆகியதுனால அத்தியாசமாகிய தவறான கருத்து இம்மீடியட்டா எல்லாமே நீங்கப்படுகிறது. இக்னரன்ஸ் ரிமூவ் ஆச்சுன்னா அஞ்சசா மிஸ்கன்செப்ஷன் ரிமூவ் ஆறுது. அதுக்கு பேரு மோட்சம். பாததே. எப்படி? திக் பிரமாதிவத்து. சில இடத்துக்கு நம்ம போவோம், புது இடத்துக்கு. இங்க நேர பிளைட்ல போய் இறங்கி அப்படியே ஏர்போர்ட்ல உள்ள என்டர் ஆறையில வச்சுக்கோங்க. ஏதாவது நாட்டில் எது கிழக்கு எது மேற்கு? இவா இங்கேருந்து போயிடுவா. இங்கேருந்து அமெரிக்கா போயிட்டு இல்லையா, அங்கே பிரசவம் பார்க்கணும். பிரசவம் பார்க்க தான் மேக்ஸிமம் அமெரிக்கா போகிறேன். நீங்கள் வேணால் ஃப்ளைட்டில் ஏறி போய் செக் பண்ணி பாருங்க. நாங்கள் இந்த டிவிலேருந்து சும்மா ஒரு டிவி போட்டுக்கோங்க. நாங்கள் இங்கே
நமது பிரஜான பிரகாஷ் கேள்வி, நாங்கள் பிபிடிவிலேருந்து வரோம், நீங்கள் எதுக்கு யூஸ் போகிறீங்க? அதாவது பொண்ணு அங்கே இருக்கா, பையன் அங்கே இருக்கா, அங்கே பாப்பாளுக்கு ஃபர்ஸ்ட் சன், செகண்ட் சன், எல்லா கேட்டகரியிலையும் வரும். தேர்ட் சன், ஃபோர்த் சன் இல்லையா, ஏதோ ஒரு கேட்டகரி இருக்கும். வயிற்றில் இருக்கும்போதே இவா சன்னு முடிவு பண்ணுவா, அது வேற விஷயம். இதுக்கு பிரசவம் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் பிரசவம், செகண்ட் பிரசவம், தேர்ட் பிரசவம். அங்கே போனால் யூஎஸ் சிட்டிசனாக கிடைக்கும் இல்லையா. இப்படியே பண்ணி இப்போ போய் அங்கே போய் செட்டில் ஆன உடனே ஆமாம் சந்தியாவந்தனம் பண்ணணும் இல்லையா, மாமி பூஜை பண்ணணும், எல்லாம் எடுத்துன்னு போயிட்டேன். யாராவது சொல்லணும் இது கிழக்கு, சூரியனை பார்க்கலாமே. அவ்வளோ டெய்லியெல்லாம் சூரியன் வராதல்ல, தெரியும்ல, எல்லாமே எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும், எந்த சைடு போனாலும் குளிரும், புரியுதா? எல்லாருமே மூடின்னு இருப்பா. நீங்க எங்க பார்த்த மாதிரி இருக்கு, நீங்க கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சாதான் உண்டாவால. அவ்வளோ எது 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 கிழக்கு, எது மேற்கு, எது தெற்கு, எது வடக்கு, புரியுதா? அதுவும் நீங்க தட்சிணாமூர்த்தியை பார்த்து சொல்லணும். தட்சிணாமூர்த்தி வைக்கணும்னா இந்த பக்கம் பார்க்க வைக்கணும், அந்த 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 டைரக்ஷன் பார்த்து வைக்கணும். ஒண்ணுமே தெரியாம எப்படி இருந்ததுன்னா, இப்பெல்லாம் மொபைல் வந்துருது, ஏதாவது ஒன்று வேணும், ஒன்று மொபைலில் காம்பஸ் போடணும், அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நமக்கு ரவுண்டாக இருக்கு, இப்படி திருப்பினா அதுவும் மாறிடுது, அது கன்ஃபியூஷனாக இருக்கும். பெஸ்ட் என்ன, இதை வெயிட்டாமா கிழக்கு எதுமா, அவள் ஏதாவது அனுஷ்டானங்கள்லாம் பண்ணியிருந்தான்னா சொல்லறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா இருங்கோ, நான் 911 கேட்டுட்டு கேட்குறேன், நான் இந்த அட்ரஸ்ல இருக்கேன், விச் இஸ் ஈஸ்ட் ஃபார் மீ. ஏஞ்சி அவளை எப்படி சொல்றேன், நான் விளையாட்டுக்கு தான் சொல்றேன், அவளுக்கெல்லாம் தெரியும். அப்ப அவ என்ன பண்ணுவா, இதுதான் கிழக்கு, சாரி இதுதான் கிழக்கு, இதுதான் கிழக்கு, இதுதான் கிழக்கு அப்படின்னு சொன்ன உடனே புரியுதா, கிழக்குங்கிற ஞானம் வந்த உடனே என்ன ஆகிறது, தெற்கு வடக்கு மேற்கு அஜ்ஞானம் போகணும். கிழக்குன்னா மேற்கு எதிரா, நாலு கேட்டியா குட்டுவா ஒண்ணு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, புரியுறதா? இதுதான் கிழக்குன்னு சொன்னா என்ன நீங்கிறது, வடக்கு மேற்கு ஈஸ்ட்ங்கிற நாலேஜ் சொல்லிட்டா வெஸ்ட் நார்த் சவுத்தோட அஜ்ஞானம் நீங்கிறதா இல்லையா, கன்ஃபியூஷன் நீங்கிறதா இல்லையா? ஈஸ்ட் இதுதான் சொல்லிட்டா வெஸ்ட் இதுவான்னு யோசிப்பேலோ, கன்ஃபியூஸ் ஆகுமோ? ஆகக்கூடாது, ஆகாதுன்னு வச்சுக்கலாம், ஆகாது இல்லையா? அதே போல அதுதான் எக்ஸாம்பிள், திக் பிரமாதிவத்து. திக்குன்னா என்னது, எல்லா விதமான டைரக்ஷன்ஸ், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் வச்சுக்கலாம் இல்லையா? அப்போ ஒரு திக்கை நாம தெரிஞ்சுக்கிறதுனால சர்வ திக்கு பத்தின இருக்கக்கூடிய பிரம அல்லது அஜ்ஞானம் ரிமூவ் ஆகிறது. அந்த அஜ்ஞானம் இருந்ததுனால இது கிழக்கா, இது கிழக்கா, இது மேற்கா, இது வடக்கா அப்படிங்கிற கன்ஃபியூஷனும் நீங்கிறது. இது ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால. அதே போல பாருங்க, பிரம்ம ஞானத்தினால ஆத்ம ஞானத்தினால, ஓகே புரியுதோ, ஆத்ம ஞானத்தினால ஆத்ம அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகிறது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான சம்சாரம், கஷ்டங்கள், துக்கங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறது. பிரம அறியாமை நீங்கிறதுனால பிரம நீங்கிறது, கன்ஃபியூஷன் நீங்கிறது, ப்ராப்ளம் நீங்கிறது. எப்படி போனோம் கோவிலுக்கு, நேர போய் ரைட்ல போங்க. நீங்க ரைட்ல போகணுமா லெஃப்ட்ல போகணுமான்னு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா, ரைட்ல போகணும்னு சொல்லிட்டா லெஃப்ட்ல போக கூடாதுன்னு புரியணும். லெஃப்ட்ல போக கூடாது, அப்போ இப்படி கேட்க மாட்டேன் இல்லையா, ஏய் அப்படிம்பாங்க, ஆட்டோக்காரன் வேற மாதிரி திட்டிட்டு போவான் அவங்கள, சரியா? இதெல்லாம் தான் விஷயம். தேர்ஃபோர் ஞான பலன் அப்படின்னு சொல்லிட்டோன்னு சொன்னா இல்லையா, பிரம நீங்கிறதுனால ஞானம் ஏற்படுறது. ஞானத்தினாலேயே இம்மீடியட்டா ஞான பலனாகிய மோட்சமும் வருகிறது. ஞானத்தினாலேயே ஞான பலன் இம்மீடியட்டா வரணும். ப்ரொவைடட் எப்படி, சம்சயம் அண்ட் விபர்யம், டவுட்ஃபுல்லான நாலேஜா இருக்கக்கூடாது, கரெக்டா? சந்தேகம் உள்ள ஞானமாக இருக்கக்கூடாது, சந்தேகம் நீங்கிய ஞானமாக இருக்கணும்.
அது மட்டும் இல்ல, நமக்கு சந்தேகம் மட்டும் புத்தியில இல்லை, உள் மனசுல இல்லையா பழைய பழக்கம், அஜ்ஞானத்துல உழண்டு அஜ்ஞானத்திலேயே இருக்கக்கூடிய பழக்கம் ஏற்பட்டு விட்டது. அஜ்ஞான அத்தியாசத்துல பழகி இருக்கும். அப்ப நம்மளுடைய சிந்தனை எல்லாம் அதுல இருந்து எழும்பும் போது எப்படி இருக்கும்? ஜீவபாவமான சிந்தனையே பழக்க தோஷத்துல வரும். நீ இந்த மாதிரி ஆயிடுவ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க பாரு, உன்னை சொல்லிட்டா பாரு, இதெல்லாம் உள்ள இருந்து கிளப்பிட்டு வரும். ஆனா நீங்க என்ன புரிஞ்சு வச்சுட்டு இருக்கே ஸ்ரவணத்துல? நான்கிறது பரிபூர்ண பிரம்மஸ்வரூபம், கரெக்டா? ஆனா உன்னை சொல்லிட்டா பாரு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இப்ப நாம படிச்சோமா, படிக்கலையா, கேட்டோமா, கேட்கலையா, புரிஞ்சுதா, புரியாம தான் வந்தேனா, ஃபுல்லா புரியுதா? அதனால இது பேரு விபர்யம்னு பேரு. விபர்யம்னா ஆப்போசிட், முரண். முன்னுக்கு முரண் சொல்லுவோம் இல்லையா? நான் லிமிட்லெஸ்ஸா இருந்துண்டு அதுதான் ஞானம். ஆனா என்ன எப்படி வருது அப்படின்னு வரும். அப்படின்னா அர்த்தம், நீ என்னடா நீ ஆர்டினரி பர்சன் ராணி அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் கலப்பிட்டு. பிரம்மன்னு கிளைம் பண்ணினவன ஆப்போசிட்டா லிமிட்டட்னு வந்ததுன்னா என்ன அர்த்தம்? முரண், முன்னுக்கு ஞானத்துக்கு முரணாக வருது இல்லையா? அதனால விபரீதம். அதனால சாஸ்திரத்துக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, அஜ்ஞான நிவர்த்தி மட்டும் போராது, அஜ்ஞான வாசனாவையும் நிவர்த்தி ஆகணும். therefore ஸ்ரவணத்தோடைய அங்கங்களாக மனனமும் நிதித்தியாசனமும் சொல்லப்படுகிறது. ஏன்னா ஒரு அறிவை அடைஞ்சோன்னு சொன்னா, ட்ரெயின் எத்தனை மணிக்கு கிளம்பணும்? கேம்புக்கு வரும்போது ட்ரெயின் ஃப்ளைட்டு போகணுன்னா நான் 12 o'clock நினைக்கிறேன் போகலாம் அப்படி சொல்லவே இல்லை. ஃப்ளைட்டுக்கு போகும்போது 12 12:05 11:30 கிளியரா தெரியணும். அங்க சும்மா 12 போய் பார்ப்போம், அப்படி போவோமோ? அவ்வளவுதான், அப்படி எடுக்க முடியாது இல்லையா? அப்போ சந்தேகமற்ற அறிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் விபரீதமற்ற அறிவாக இருக்கணும். அப்படி இருந்துடுத்துன்னு சொன்னா ஞானம் மோட்சத்தை கொடுக்கும். ஞானம் மோட்சமாகிய பலனை அளிக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த ஞானத்துக்கு பேரு ச பிரதிபந்தக ஞானம். ஏதோ அப்டிக்கல் இருக்கு. ஞான பலன் ஏற்படுவதற்கு சந்தேகம் அல்லது சம்சயம் அல்லது விபரீதம் என்கிற பிரதிபந்தம் இருக்கிறது. அதை நிவர்த்தி பண்ணணும். நிவர்த்தி பண்ணலை என்றால் பலன் கிட்டாது. ஸ்ரவணத்தோட சேர்ந்து மனனமும் நிதித்தியாசனமும் பூர்ணமாகியது என்றால் அவனுக்கு மோட்சம். மனனம் நிதித்தியாசனம்லாம் தெரியுமா உங்களுக்கு? நான் கேட்டேன்னா என்ன கோச்சிப்பேல் நீங்க, கரெக்டா? therefore அப்படிப்பட்ட ஞானம் அப்படி பண்ணிட்டோன்னு சொன்னா அதற்கு பேரு, அவனுக்கு பேரு ஞான நிஷ்டா, அவனுக்கு பேரு ஞானி, அவனுக்கு பேரு ஜீவன் முக்தா, ஃப்ரீ பர்சன். புரியுறதா? இது ஒரு சைடு நோட். அஞ்சசாங்கிற வார்த்தை இருக்கிறதுனால ஞான பலனாகிய மோட்சத்தை நாம அடைவதனால அந்த ஞானமானது ச பிரதிபந்தகம் இல்லாமல் என்ன இருக்கணும்? அப்பிரதிபந்தகமாக இருக்கணும். மாத்தி எழுதக்கூடாது. சன உடைய, சகித. இது பிரதிபந்தம்னா என்னது? அப்டக்கிள். என்னெல்லாம் அப்டக்கிள் சொன்னோம் ஞானத்துக்கு? சம்சயம், விபர்யம். சம்சயம்னா டவுட். டவுட்டாவே இருக்கே அப்படின்னா கிளியரா இல்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வாசனானால அதுக்கு ஆப்போசிட்டா தெளிவா இருக்கும், ஆனாலும் வாசனால விபரீதமானது அப்டக்கிளா இருக்கும் ஞான பலனை என்ஜாய் பண்றதுக்கு. இது ரெண்டுமே இல்லாம இருந்ததுனால இல்லையா ஜீவன் முக்தி அல்லது மோட்சமானது பாசிபிள். therefore பிரதிபந்தகம் இல்லாமல், அது சப்பிரதிபந்தகம் இல்லாமல் அப்பிரதிபந்தகமாக ஞானம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னு சொன்னா ஞான பலனாகிய மோட்சம் அல்லது இத்தன்னால் படிச்சது அப்போ யூஸ் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நம்ம படிச்சிருக்கோமா, ப்ராப்பரா புரிஞ்சுட்டு இருக்கோமா, வார்த்தை சொன்னா அர்த்தம் வருதா இல்லையா? இல்ல அந்த
அர்த்தம் வந்து எனக்கு பிரயோஜனப்படுறதா இதெல்லாம் செக் பண்ணி எங்க அப்டக்கிள் இருக்குது, காமக்ரோதாதிக அப்டக்கிளா, மன சஞ்சலம் அப்டக்கிளா, இல்ல அஜ்ஞானம் அப்டக்கிளா, இல்ல சம்சயம் அப்டக்கிளா, இல்ல விபரீத பாவனா அப்டக்கிளா, யாருக்கு தெரியும்? நீங்களே ஏதாவது விபூதி கிபூதி வேப்பாளி அடிச்சு சொல்லுங்க ஜி, அப்படி சொல்ல முடியாது. சொன்னா நன்னா இருக்கும். என்ன அப்படி இப்படி விபூதி புஷ்ஷுன்னு போட்டால் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். எனக்கு அப்படி பண்ணிடலாமே, பண்ண முடியாது இல்லையா? நீங்க புரியுதா? உங்களை நீங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணணும். உங்களை ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, நீங்க கரெக்டா பார்க்கணும். அப்ப ஒரு கிளாஸும் கேட்கும் போது உங்களுக்கு தெரியணும், எல்லாமே நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். புரிஞ்ச மாதிரி இருந்ததுன்னு என்ன அர்த்தம்? நீ புத்தல் மாதிரியே இருக்கே அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, சும்மா டெம்ப்டேஷன். நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க. அதனால இன்டெலெக்சுவல் ஹானஸ்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுறதா? அது வந்து விஷயம். நான் பூர்ணன் சர்வாத்மாங்கிறது வந்து ஒப்பா தெல்ல தெளிவா இருக்கணும். எங்கேயுமே கொஞ்சம் கூட ஆனா ஆனா வரும் மனசுல. ஆனா வந்துருத்துன்னா என்ன அர்த்தம்? ஓகேன்னு அர்த்தம். உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆனா வந்துதா, அப்ப இன்னும் ஏதோ அப்டக்கிள் இருக்குன்னு அர்த்தம். பிரம்ம கண்டினியூன்னு அர்த்தம். புரியுறதா? உண்மையாவே பிரம்ம எல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. ஆனா பிரம்ம இருக்கிற மாதிரி இருக்கிறது தொடர்றதுன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுறதா? அப்படி 47 கரெக்டா? சம்யக் விஜ்ஞானவான் யோகி ஸ்வாத்மன் ஏவாகிலம் ஜகத் ஏகம் ச சர்வமாத்மானம் ஈக்ஷதே ஞான சக்ஷுஷா. அப்படிப்பட்ட அப்பிரதிபந்தக ஞானத்துக்கு என்ன பேரு கொடுக்கிறாரு? சம்யக் விஜ்ஞானம். சம்யக் விஜ்ஞானம். சம்யக்னா நன்கு, நல்ல ஞானம்னு பேரு. என்ன நல்ல ஞானம்? இங்கு நல்ல சுத்தமான காய்ச்சின நெய் விற்கப்படும். என்னடா நல்ல நெய்? எல்லாரும் கெட்ட நெய்யா விற்கணும்? இப்படிலாம். அப்ப ஞானத்துல என்ன நல்ல ஞானம் இல்லையா? நல்ல ஞானம் கெட்ட ஞானம் வர இருக்கா? குட் ஆத்ம ஞானம், பேட் ஆத்ம ஞானம் அப்படி இருக்கும். அப்ப இங்க நல்ல சம்யக் அப்படின்னு சொன்னா எதுக்கு ஞானத்தை குவாலிஃபை பண்ணணும்? எதுக்கு ஞானத்தை வந்து ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்கணும்? ஞானம்னு சொன்ன போறாதா? சம்யக் ஞானம் அல்லது சம்யக் விஜ்ஞானம்னு சொல்லணும்னாக்க இல்லையா? சம்யக் விஜ்ஞானம்னா இந்த பிரதிபந்தமற்றதாக இருக்கணும்னு சொல்றது. டவுட்லெஸ், கான்ட்ரடிக்ஷன்லெஸ், சம்சய விபர்யய. புரியுறதா? சம்சயமற்ற விபர்யமற்ற ஞானத்திற்கு பேரு சம்யக் அல்லது அப்பிரதிபந்தக ஞானம். அது ஞானம். விஜ்ஞானம். விஜ்ஞானம்னா அங்கேயும் ஒரு டவுட் இருக்கு. ஏன் வி போடணும்? வி எங்க போட்டிருக்காரு? என்ன எங்க இருக்கு வி? ஞானத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? வி இருக்கு. விஜ்ஞானம் போட்டிருக்கா? வி போட்டிருக்கா? தமிழ்ல போட்டிருக்கா? அப்ப விஜ்ஞானம்னா என்னது? ஞானத்திலே 2 வகை உண்டு. பரோக்ஷ ஞானம், அபரோக்ஷ ஞானம். பரோக்ஷ ஞானம் என்ன? பிரம்மன் இருக்குல்ல, பிரம்மன். இந்த பிரம்மன் வந்து சத்தியமா இருக்கிறது, ஞானமா இருக்கிறது. பிரம்மன் தான் உண்மை, அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த பிரம்மன் வந்து சைத்தன்யம், கான்சியஸ்னஸ் பிரம்மன் இல்லையா? அந்த பிரம்மன் வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது. அந்த பிரம்மன் எல்லாத்தையும் வியாபித்து இருக்கிறது. அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது. அந்த பிரம்மனை நாம தெரிஞ்சுக்கணும். நான் அந்த பிரம்மனை தெரிஞ்சுட்டேன், சூப்பர் பிரம்மன் அப்படின்னு பிரம்மனை பத்தி கட்டுரை ஏறலாம். ஏன்னா நீ தெரிஞ்சுன்றியே, நீ யாரு? பதில் வராது. ஏன்னா பிரம்மன் எப்படி இருக்கிறது? இப்போ அது ஒரு ஆப்ஜெக்டா எங்கேயோ, எப்படி கைலாசத்தை தேவலோகத்தை பத்தி நம்ம வர்ணிக்கிறோமோ பரோட்சமா இருக்கிறது. அந்த பிரம்மனை நான் போய் அடையணும் ஒரு நாள்.
அப்ப பிரம்ம ஞானம் பரோட்சம்னா ரிமோட். ரிமோட்டுன்னா என்னது? என்னல இருந்து வேற, அவ்வளவுதான். விஞ்ஞானம் ஏன் சொல்லணும்னா அபரோக்ஷம். இத்தனை நேரம் என்ன படிச்சோமோ, பிரம்மனை பத்தி படிச்சோமோ, நானும் எடுத்தேன்னா நான் எங்க இருக்கேன் இல்லையா? எங்க போய் அடையணும்? என்ன யோசிச்சு பாருங்க. அபரோக்ஷம். புரியுறதா? அப்படி செல்ஃப் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு அபரோக்ஷம் அல்லது பேதரகித ஞானம். பரோட்சம்னு சொல்லிட்டா பேதம் உண்டு. பேதம்னா என்னது? ஒரு டிவிஷன் உண்டு. நான் இருக்கேன், பிரம்மன் இருக்கு, பிரம்மனை தெரிஞ்சுக்கணும். அபரோக்ஷம் என்னது? பிரம்மன் வேற, நான் வேற கிடையாது. அதனால சம்யக் விஞ்ஞானம். அவனுக்கு என்ன சொல்றது? அந்த ஞானிக்கு பேரு யோகி. புரியுதா? ஓகே. ஈக்ஷதே. ஈக்ஷதே என்னது? அப்படிப்பட்ட யோகி ஆனவன் இப்படி பார்க்கின்றான். அவனுடைய கண்ணோட்டம் இப்படி இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ஸ்வாத்மன்யேவ அகிலம் ஜகத் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயயா பகரிவோத் பூதம் யதா நித்ரயா யத் சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம். என்னது? ஸ்வாத்ம ஏவ அத்வயம். மொத்த ஜகத் எல்லாம் எங்க இருக்கிறது? என்னிடத்தில் இருக்கிறது. எனக்கு வேறா இல்லை. சர்வம் அகிலம். ஜகத் அகிலம். புரியுறதா? ஜகத் அகிலம் ஸ்வாத்மன் ஏவ. எல்லாம் இந்த மொத்தமும் 7 14 லோகங்களும். புரியுறதா? இந்த சர்வம் ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம் எல்லாமே என்னிடத்தில் இருக்கிறது. அப்ப கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு கண்டிப்பா நீ உடம்பு மனசை வச்சுக்க முடியாது. கரெக்டா? உன்னோட உபனிஷத் புக்கே, பிரகரணம் புக்கே உங்ககிட்ட இருந்தா வலிக்கிறது கை. மொத்த ஜகத்து நம்ம கிட்ட இருந்தா என்ன ஆகிறது இல்லையா? இங்க என்ன சொல்றது? அகம் பிரம்மஸ்வரூபா சர்வ ஆதாரா, எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது. அப்போ அகம் அகம் எப்படிப்பட்ட மித்யா ஜகத்திற்கான அதிஷ்டானம். எப்படி எப்படி மொத்த சமுத்திரம் என்னெல்லாம் ஓஷன்ஸ் இருக்கிறது? என்னெல்லாம் ஓஷன்ஸ் இருக்கிறது? அட்லாண்டிக் ஓஷன், அண்டார்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன். ஓஷன் சொன்னா நீ ஃபெயில், போ ஜாகிரபியில ஃபெயில். 7 ஓஷன் இருக்குல்ல? அண்டார்டிக், அட்லாண்டிக், பசிபிக், ஆர்டிக் ஓஷன். 5 தான் இருக்கா? 7 கிடையாது. மாத்திட்டேன். 7 கான்டினென்ட், 5 ஓஷன். 5 போதும். 5 தான் நமக்கு தெரிஞ்சிருக்கேன். தப்பா சொல்லலாம், நான் தெரியலன்னு வேணா சொல்லலாம். அம்மா டெட் சீன்னு சொல்லிட்டு போல இருக்கேன். இப்போ இந்த 5 ஓஷன் நம்ம பெசநகர்ல வரக்கூடிய ஓரமான ஒரு அலை வந்துதான். என்ன சொல்லுதுன்னா, இந்த 5 ஓஷனும், 5 ஓஷன் என்ன அர்த்தம்? மொத்த இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மொத்த சமுத்திரம் எல்லாமே எங்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு இங்க பெசநகர்ல ஓரமா அலைன்னு சொல்லிட்டு போச்சு. எப்படி சொல்ல முடியும்? குட்டி ஓரமா இந்த நகர்ல ஒரு அலை மொத்த ஓஷனுக்கு எல்லாமே எங்கிட்ட இருக்கிறது, நான் தான் அதுக்கு அதிஷ்டானம்னா எப்படி சொல்றது? அது எல்லா ஓஷன்ல இருக்கிற ஜலமும், அலைன்னு சொல்லிட்டு இருக்கிற ஜலமும் ஜலம்னு புரிஞ்சதுனால ஜலம் எங்க ஓஷன்ல இல்ல. புரியுறதா? அப்படி நான் பிரம்மன் ஆத்மானு சம்யக் விஞ்ஞானம் ஏற்பட்டது என்றால் சர்வ ஜகத்து ஸ்வாத்மன்யேவ. ஸ்வாத்மன்யே, என்கிட்ட இருக்கிறது எல்லாம். புரியுறதா? அப்ப உண்மையா அந்த ஓஷன், அலை, சமுத்திரம்லாம் என்னன்னு சொல்றோம்? அதெல்லாம் வெறும்னா நாமரூபம். அதனால இல்லையா, மித்யா சமுத்திரம், மித்யா ஓஷன், உண்மை என்னது? ஜலமேவ. அதுபோல அகம் பிரம்மன், சர்வ ஜகத்து மித்யா. புரியுறதா? அப்படி
இங்க பாருங்க 39வது ஸ்லோகத்துல ஆத்மன்யே வாக்கிலம் திருஷ்டம் பிரவிலாப்ய தியா சுதீஹி அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. ஆத்மன்யேவ இல்லையா, அகிலம் திருஷ்யம் பிரவிலாப்பிய, ஆத்மனி பிரவிலாப்பிய, ஆத்மா அல்லது அந்த அலைக்கு ஜலம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சர்வ எல்லா ஓஷனும் எல்லா சமுத்திரமும் என்ன ஆயிடுறது, தன்னிடத்தில் ஒடுங்கி விடுறது. அப்படின்னா தன்னை தவிர வேறொன்று இல்லைங்கிறது தெரியறது, மற்றதெல்லாம் தன்னிடத்தில் ஒடுங்கிறது போல. அப்போ நான் தான் பிரம்மன், நான் ஆத்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சர்வம் என்ன ஆயிடுறது, எனக்கு வேற ஒன்று இல்லைனால இதெல்லாம் ஒடுங்கி விடுறது. உண்மையிலேயே இல்லை, வெறும் நாமரூப அப்பியரன்ஸ். பிரபிலாபனம் அங்க எது சொன்னாரோ அதை இங்க வந்து அகிலம் ஜகத் சுவாத்மனின்னு சொல்றாரு. கனெக்ஷன். ஓகே, திருஷ்ய பிரபிலாபனம் இதெல்லாம் வெறும் அப்பியரன்ஸ், எனக்கு வேற ஒன்னொன்று கிடையாதுங்கிறது பிரபிலாபனம். புரியுதா? சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானிச்ச ஆத்மனி. இந்த மறக்கவே கூடாதுன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எங்க வருது இது? சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனி. என்ன கீதா? அடுத்தது எந்த அத்தியாயம்னு கேட்பேன். நீ என்ன பண்ணுனாக்க போய் கீதைய புக்க புரட்டு. இந்த சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனி எந்த அத்தியாயத்துல வருதுன்னு போய் பாரு. அவ்வளோ இதை சொல்லி அவ்வளோ சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இந்த ஸ்லோகம் மறக்காது பாரு. கீதை புக்கு வரணும், அப்படியே ஒரு ஒரு ஸ்லோகமா பார்த்துட்டே வச்சுக்கோங்க. புரியுறதா? ஒரே ஒரு குழு கொடுக்குறேன், 700 ஸ்லோகமா பார்க்க வேண்டாம். புரியுறதா? அது குழு. அப்படின்னா அர்த்தம் 18 அத்தியாயம் மட்டும் போக வேண்டாம்னு அர்த்தம். ஓகே, ஆனா பாருங்க கண்டிப்பா. பார்த்துட்டு சும்மா மெசேஜ் அனுப்புங்க. சர்வபூதஸ்தமாத்மானம் பிரம்மவேத பிரம்ம விபத்தி எந்த மந்திரம்னு பாருங்க. முண்டக்க உபநிஷத்துல அதையும் சொல்லிவிட்டேன் இல்லையா? பகவத்கீதால இந்த ஸ்லோகம் எங்க வருதுன்னு பாருங்க. இதெல்லாம் அப்படி ரெஃபரன்ஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க. சும்மா அகடமிக்கா ஒரு புத்திக்கு தூங்காம வரல என்ன பண்ணுங்க. therefore சர்வ ஜெகத் பிரவிலாபனம். therefore என்ன ஆயிடுறது, ஏகஞ்ச சர்வம் ஆத்மானம், இருக்கிறது ஆத்மா மட்டும்தான் அப்படின்னு சொன்னா புரியுறதா? ஞானத்துடைய நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞானமானது என்னது அப்படின்னா சர்வம் ஆத்மா, ஆத்மாக்கு வேறாக ஒரு ஜெகத்து கிடையவே கிடையாது. அப்ப என்ன தோற்றத்துல இருக்கிறது? மித்யா ஜெகத்து. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. அதை ஒன்னொன்னா எடுத்து ஞான பலனாக இங்க சொல்றார். ஏகம் ச சர்வம் ஆத்மானம். அப்ப ஜீவாத்மா பரமாத்மான்னு கிடையாது, ஏகா ஏக ஆத்மா. புரியுதா? எனக்கு வேற ஒன்னொன்று கிடையாதுன்னு சொன்னா சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதமும் கிடையாது. புரியுறதா? therefore ஏகம் ச சர்வம் ஆத்மானம். இருக்கிறது ஆத்மா மட்டுமே, இருப்பது ஆத்மா மட்டுமே. கரெக்டா? ஏன்னா சம்யக் விஞ்ஞான யோகி இவனால இல்லையா எப்படி சொல்றாரு இருக்கிறது ஆத்மா மட்டுமே? தட் இஸ் இருக்கிறது நான் மட்டுமே. யாரை பார்த்தாலும் உங்களை மாதிரியே தெரியணும். நீ என்ன மாதிரியே இருக்கல, நீ என்ன மாதிரியே அப்படி இல்லை. உடனே இந்த கண்ணை பார்த்து எல்லாம் ஒரு மாதிரி தெரியறதா இருக்கும். அதனாலதான் இங்க ஞான சக்ஷுஷாங்கிறார். ஞான சக்ஷுஷன்னா என்ன? கண்ணால முறைச்சு முறைச்சு பார்த்து ஒன்ன மாதிரி இருக்கியான்னு சைட்ல எல்லாம் பார்க்க கூடாது. எதுல பார்க்கணும்? ஞான திருஷ்டியில பார்க்கணும். எது ஞான திருஷ்டி? எதுவோ ஞான திருஷ்டி. நல்ல வேலை டைம் ஆயிடுது. எது ஞான திருஷ்டி? அது இத்தனை நேரம் ஞானத்தை தானே பேசிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம கிளாஸ்ல இருக்கிற ஹீரோயின் யாரு? ஞானம் தான் ஹீரோயின் இல்லையா? ஞானத்தை பத்தி தான் பேசுறோம் இல்லையா? எது ஆத்ம ஞானமோ இல்லையா? எப்படி ஆத்ம ஞானம் கிடைக்கும்? சாஸ்திர பிரமாணத்தினால கிடைக்கும். அந்த சாஸ்திர பிரமாணத்தை வச்சு புத்தியில வச்சு அந்த அறிவோட நாம பார்க்கறது. புரியுறதா? இப்ப என்ன பார்க்கறதுன்னு என்னென்ன? எவ்வளவு கண்ணை சொல்லிட்டுனாலும் பார்க்க முடியாது. அறிவுல அந்த அறிவு எங்கிருந்து வருது? வேதாந்தம் அதை தழுவிய இந்த பிரகரணங்கள்ல இருந்து.
அந்த அறிவு திருஷ்டியில வச்சு பார்க்கறதுனால இருக்கிறது நீ மட்டும்தான். அப்பதான் தெரியும். கண்டிப்பா உங்களுடைய கண்ணும் உங்களுடைய மூக்கும் அப்ப தெரியக்கூடாது. அப்படி மூக்கு கண்ணு தெரிஞ்சதுன்னா அதுவும் நீங்கன்னு வேணா வச்சுக்கலாம். இந்த மூக்கும் நானே, கண்ணும் நானே, இந்த மண்டையும் நானே, அந்த மண்டையும் நானே, எல்லாம் நானே, சர்வமும் நானுங்கிறது இல்லையா ஞான பிரமாணம். அதாவது சாஸ்திர பிரமாணத்தினால் தெரியும். ஈக்ஷதே, ஈக்ஷதேனா பார்க்கிறது. எப்படி பார்க்கிறான்? ஞான திருஷ்டியில பார்க்கிறான். அடைந்த ஞானத்தை வைத்து உடம்பை பார்க்கிறான், மனசை பார்க்கிறான், உலகத்தை பார்க்கிறான், என்ன தவிர வேறு இல்லை என்று பார்க்கிறான். ஏன்னா இருப்பது நாமரூபம். உண்மையிலேயே இருப்பது அஸ்தி பாதி பிரியம், சச்சிதானந்தமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஈஷாவாஸ்யம் கேம்ப் ஆகஸ்டில். ஸோ நம்ம ஒரு 3 நாளைக்கு போயிட்டு வரோம். நிறைய பேர் டிக்கெட்ஸ் புக் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட் புக் பண்ணியது போக அங்கே தங்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் அங்கெல்லாம் நேரில் போய் பார்த்து அவளெல்லாம் கேட்டுட்டு பர் ஹெட்டு வந்து யாருக்கெல்லாம் முடியுமோ 6000 ரூபா கொடுக்கணும். 6000 இஸ் த கேம்ப் ஃபீஸ். புரியுறதா? 6000 நோட் பண்ணிக்கோங்க. எப்படிலாம் எப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடியுமோ நீங்கள் ஹரி. சனிக்கிழமை சாயந்தரம் பூஜை இருக்கும். சாந்தோக்கிய உபனிஷத் கிளாஸ் இருக்கும்.